அதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வரம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள். இன்று உலக நாடுகள் சிறந்த சமூகத்தை எதிர்பார்ப்பதற்காக பலவிதமான முயற்சிகள் செய்கிறது. ஒரு நாட்டுடைய தலைவர், நாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் நல்ல பிரஜைகளாக மாற வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் செய்கிறார்கள். ஊருடைய தலைவர், ஒரு சமூகத்துடைய தலைவர், ஒரு மஸ்ஜிதுடைய தலைவர் சிறந்த சமூகம் உருவாக வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் உலக நாடுகளில் போலீஸ் ஸ்டேஷன்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்குடன் தான் உலகத்திலே சிறுவர் நன்னடைத்த பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த சமூகம் உலகத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோட்ஸுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எதை அடைய வேண்டும் என்று எதுவெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் பரந்து காணப்பட்டும் சமூகத்திலே சிறந்த பிரஜைகளை காண்பதென்பது மிக அரிதாகவும் கஷ்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் சிறந்த பிரஜைகளை, சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக எமக்களித்த மிகப்பெரிய ஒரு சொத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கத்திலே வாழக்கூடிய மக்கள் சிறந்த சமூகமாக தங்களை அடையாளப்படுத்துவதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கிறது. நபி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மஸ்ஜிதுடைய சூழலில் அந்த மக்களை ஆக்க வேண்டும் என்று நபி அவர்கள் மிகப்பெரிய பிரயத்தனம் செய்கிறார்கள். ஆனால் மக்கத்து மக்கள் நபியுடைய அந்த முயற்சிக்கு கை கொடுக்கவில்லை. மஸ்ஜிதுடைய சூழலில் அவர்கள் தங்களை அகப்படுத்திக் கொள்ளவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து குபா என்ற இடத்தை அடைந்தவுடன் அங்கு மதீனத்திலே இருந்த அந்த அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் நபி அவர்களை வரவேற்கிறார்கள், ஆரவாரம் கொடுக்கிறார்கள், புகழ் மாலை சூடுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உறங்குவதற்கு என்னுடைய வீடு இருக்கிறது, ஓய்வெடுப்பதற்கு என்னுடைய தோட்டம் இருக்கிறது, அமல் செய்வதற்கு என்னுடைய வீடு இருக்கிறது, நீங்கள் என்னுடைய வீட்டுடைய சூழலில், என்னுடைய தோட்டத்துடைய சூழலில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினார்கள், இந்த மதீனத்திலே சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால், சிறந்த பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்றால், நல்ல மக்களை காண வேண்டும் என்றால், நாம் வீட்டுடைய சூழலில் இருந்தால் சிறந்த பிரஜைகளை காண முடியாது. ஒரு ஊரிலே, ஒரு நாட்டிலே, ஒரு சமூகத்திலே சிறந்த பிரஜைகள் உருவாக வேண்டும் என்றால் அந்த பிரஜைகளுக்கு மஸ்ஜிதுடைய தேவை மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துவதற்காகத்தான் மதீனத்துடைய அந்த ஹிஜ்ரத்துடைய முதலாவது பிரயாணத்திலே சகோதரர்களே மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். மஸ்ஜிதுல் குபா என்ற பள்ளிவாசலை நபி அவர்கள் கட்டுகிறார்கள். எப்பொழுது மதீனத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும், ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு வாலிபர்களும், ஒவ்வொரு யுவதிகளும் மஸ்ஜிதுடைய சூழலில் தங்களை அகப்படுத்திக் கொண்டார்களோ, சுப்ஹானல்லாஹ், மதீனத்து மக்கள் சிறந்த மக்களாக மாறினார்கள். மதீனத்து மக்கள் போற்றக்கூடிய மக்களாக மாறினார்கள். மதீனத்து மக்கள் கொடை வள்ளல்களாக மாறினார்கள். மதீனத்து மக்கள் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். இதனுடைய பின்னணி அந்த மக்கள் மஸ்ஜிதுடைய சூழலோடு தங்களை அகப்படுத்திக் கொண்டது. சகோதரர்களே, எனவே சிறந்த சமூகம் உருவாகுவதற்காக கட்டி காக்கப்பட வேண்டிய விடயங்கள் தான் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதாக இருக்கிறது. சகோதரர்களே, மஸ்ஜித் என்றால் என்ன? நாம் நினைப்பதை போன்று ஓய்வெடுக்கின்ற இடம் மஸ்ஜிதுகள் கிடையாது. நாம் நினைப்பதை போன்று டாய்லெட் போகக்கூடிய இடம் மஸ்ஜிதுகள் கிடையாது. நானும் நீங்களும் பயன்படுத்துவதை போன்று ஆறுதலாக உலக வஸ்துக்களையும் உலகத்துடைய நோக்கங்களையும் பேசப்படுகின்ற இடம் மஸ்ஜிதுகள் கிடையாது. மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பார்வையிலும் மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறது. நாங்கள் எல்லாம் அதை மிக கேவலமாக, மிகவும் கேவலமான வஸ்துக்களுக்காக அவைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பிரயாணம் போறோம், தூங்குறதுக்கு இடம் தேவையென்றால் மஸ்ஜிதுகளை தேடுகிறோம். ஒரு பிரயாணம் போகின்றோம், டாய்லெட் போகணும் என்றால் மஸ்ஜிதுகளை தேடுகிறோம். ஒரு பிரயாணம் போகிறோம், யூரின் போகிறோம் என்றால் நாங்கள் மஸ்ஜிதுகளை தேடுகிறோம். சகோதரர்களே,
அல்லாஹ் மஸ்ஜிதுகளை இந்த அருவருப்பான கேவலமான செயல்களுக்காக அல்லாஹ் படைக்கவில்லை, உருவாக்கவில்லை. அல்லாஹ் மஸ்ஜிதுகளை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துள்ளவைகளாக மாற்றி இருக்கிறான். மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுடைய அமரர்கள் வரக்கூடிய இடம். மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் இறங்கக்கூடிய இடம். சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வை மாத்திரம் இபாதத் செய்யக்கூடிய இடம். மஸ்ஜிதுகள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே திக்ர்கள் செய்யக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய, அந்த காலத்திலே மார்க்க தீர்ப்புகள் வழங்கக்கூடிய, சகோதரர்களே, சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுகள் காட்சி அளித்தது. இன்றைக்கு எங்கட மஸ்ஜிதுகள் எப்படி இருக்குது? எங்களுடைய மஸ்ஜிதுகள் எப்படி இருக்கிறது? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சக்தி என்னவென்றால், ஒரு காபிரான மனிதன் அந்த காலத்திலே ஒரு மஸ்ஜிதுடைய சூழலில் ஒரு நாள், 2 நாள், 3 நாள் இருந்து விட்டால் அவன் ஒரு முஸ்லிமாக மாறி செல்லக்கூடிய நிலையுள்ள இடம்தான் மஸ்ஜிதாக இருந்திருக்கிறது. யமாமாவுடைய யுத்தத்திலே சஹாபாக்கள் சுமாமா இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிரை சிறை கைதியாக பிடித்து வருகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரை நீங்க கொண்டு போயிட்டு மஸ்ஜித் நபவியுடைய தூணிலே கட்டி போடுங்கள் என்றார்கள். நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நோக்கத்துடன் சஹாபாக்களத்தில் அந்த கட்டளையை இட்டார்கள். சஹாபாக்கள் உடனே அந்த யகூதியை, அந்த காபிரை, அந்த முஷ்ரிக்கை அந்த மதீனாவுடைய தூணிலே கட்டி போட்டு விட்டார்கள். ஒரு நாள் முழுமையாக சுமாமா அந்த மஸ்ஜிதுடைய சூழலிலே இருக்கிறார். ஒரு நாள் முழுமையாக இருக்கிறார். மறுநாள் காலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுமாமாவிடத்திலே வந்து, மா இந்தக யா சுமாமா, சுமாமா, ஒரு நாள் முழுமையாக நீங்கள் மஸ்ஜிதுடைய சூழலிலே இருந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நிலை என்ன என்று கேட்டார்கள். சுமாமா சொல்றாரு, என்னில கை வச்சா பரம்பரையாக நீங்கள் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் முஹம்மதே, மன்னித்து விட்டால் அது மிகப்பெரிய பரோபகாரம் என்று சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய அந்த செய்தியை காதிலே கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள். 2வது நாள் முழுமையாக மஸ்ஜிதுடைய சூழலிலே சுமாமா இருக்கிறார். வந்து கேட்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா இந்தக யா சுமாமா, 2வது நாளும் நீங்கள் மஸ்ஜிதுடைய சூழலிலே இருந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மனம், உங்களுடைய உள்ளம் இப்ப என்னத்தை சொல்லுது சுமாமா? சுமாமா முதல் எந்த ஆக்ரோஷமான வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை மீண்டும் ஒரு முறை சுமாமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். நபி அவங்க போயிட்டாங்க. 3வது நாளும் முழுமையாக மஸ்ஜிதுடைய சூழலிலே அவர் தன்னுடைய நாளை கழிக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், கேட்கிறார்கள், மா இந்தக யா சுமாமா, 3வது நாளும் கழித்திருக்கிறீர்கள், உங்களுடைய உள்ளம் இப்ப என்னது சொல்லுது சுமாமா? உடனே அவர் இதே வார்த்தையை சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்லிகூஹு, இவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே சுமாமா பக்கத்திலே இருக்கின்ற ஒரு தோட்டத்தினுடைய அந்த அருவியிலே குளிக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையை காட்டுங்கள் என்று கையை காட்ட வைத்து தன்னுடைய உள்ளங்கையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளங்கையின் மீது வைத்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே மிக மோசமான, மிக அருவருப்பான, மிக கேவலமான ஒரு முகம் இருந்தால் அது உங்களுடைய முகமாகத்தான் இருந்தது. எப்பொழுது இந்த 3 நாட்களை மஸ்ஜிதுடைய சூழலில் நான் கழித்தேனோ, இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே இந்த உலகத்திலே ஆக விருப்பமான முகம் உங்களுடைய முகம் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இதுதான் மஸ்ஜிதுடைய சக்தி, இதுதான் மஸ்ஜிதுடைய வல்லமை. இன்று நானும் நீங்களும் நம்முடைய ஊரிலே, நம்முடைய பகுதியிலே, எங்களுடைய மஹல்லாக்களிலே நாங்கள் எல்லாம் ஒரு ஜமாத்தாக இருக்கிறோம். எங்களுடைய மஸ்ஜிதுடைய சூழல் எப்படி இருக்கிறது? சகோதரர்களே, இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் அவனுடைய மஸ்ஜிதாக வைத்திருக்கிறான். இத
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கொள்ள வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்திலே அத்துணை மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்விற்குரியது. என்ற வாப்பா காணி கொடுத்திருக்கலாம், என்ற வாப்பா மஸ்ஜிதை கட்டி கொடுத்திருக்கலாம், என்னுடைய வாப்பா 3 வருடம் அல்ல 30 வருடங்கள் மஸ்ஜிதிலே தலைவராக இருந்திருக்கலாம். யாருடைய வாப்பா விட்டு சொத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் யாருடைய வாப்பா விட்டு சொத்தும் கிடையாது. என்ற வாப்பா 30 ஏக்கர் காணி கொடுத்திருக்கிறார். பெருமை அடித்து அங்கே போட்டி போட்டு இது ஏண்ட மஸ்ஜித், எங்க வாப்பா இதில் ஆட்சி செய்தார், எங்க வாப்பா கட்டி கொடுத்தார், எங்க வாப்பா இதுக்கு முதல் தலைவராக இருந்தால் என்று சொல்லி தன்னுடைய மஸ்ஜித் எங்கட குடும்பத்துடைய மஸ்ஜித் என்று சொல்வதற்கு யாருக்கும் அருகதை கிடையாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை அல்லாஹ் பராமரிப்பதற்கு பாதுகாப்பதற்கு இடைக்காலமாக உலகத்திலே உள்ள எங்களை சுழற்சி முறையிலாவது நீங்கள் இந்த மஸ்ஜிதுகளை பாதுகாருங்கள் என்று ஒரு அமானிதமாக எங்களுக்கு தர ஒப்படைக்க இருக்கிறான். நாங்க நினைக்க கூடாது இது எங்கட குடும்பம் தான் பரம்பரையாக இந்த மஸ்ஜிதை வச்சு கொண்டிருந்த, எங்க வாப்பா மூட சுமந்து இந்த மஸ்ஜிதை கட்டின. சகோதரர்களே, வாப்பா செய்த நன்மையையும் இல்லாமலாக்குகின்ற நிலைகள் சந்ததிகளிடத்தே உருவாகி இருக்கிறது, சந்ததிகளிடத்தே உருவாகி இருக்கிறது. எனவே மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ்விற்கு சொந்தமான மஸ்ஜிதை அல்லாஹு தஆலா உலகத்தே வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட காலம், உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் சுழற்சி முறையில் நீங்கள் இதை நிர்வாகம் செய்யுங்கள் என்று எங்களுடைய கையிலே அல்லாஹ் ஒப்படைக்கிறான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார்? சகோதரர்களே, வல்லமையாக நம்முடைய ஹுத்துபாக்கள்ல இந்த குர்ஆனுடைய வசனம் ஓதப்படாத நிர்வாக தெரிவுள்ள எந்த ஒரு ஜும்மாவும் இருந்திருக்காது. இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸ்ஸலாஹ் வ ஆத ஸகாஹ் வ லம் யக்ஷ இல்லா அல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அய்யகூனு மினல் முஹ்ததீன். எல்லா நாள்லையும் இதை கேட்டு கேட்டு புளிச்சு போயிருச்சு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு அல்லாஹ் தகுதியானவர்களாக யாரை சொல்கிறான்? நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய இந்த மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு நாம் யாரை தகுதியானவர்களாக காண்கிறோம்? சகோதரர்களே, பிராக்டிக்கல்ல இன்றைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு நாம் அடையாளப்படுத்துகின்றவர்கள் யார்? நாம் அடையாளப்படுத்துகின்றவர்கள் யார்? சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வாகம் செய்வதற்கு அடையாளப்படுத்துவது யாரெண்டா, யார் உலகத்திலே துறை போனவர்களாக உலக கல்விகளிலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்கள நாங்க மஸ்ஜிதுக்கு தலைவர்களாக பார்க்கிறது, அவங்கள நிர்வாகிகளாக மாற்ற பார்க்கிறது. சகோதரர்களே, படித்தவர்கள், முக்கியமான துறை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்விற்காக இந்த ஹுத்பாவினுடைய யதார்த்தத்தை விளங்குங்கள். தவறாக யாரும் புரிந்து கொள்ள வேண்டாம். ஒருவர் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் செய்வதற்கு அவர் படித்தவராக இருப்பது நியாயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய நியதியும் கிடையாது. அவர் படிச்சிருக்கணும், ஒரு டாக்டராக இருக்கணும், ஒரு இன்ஜினியராக இருக்கணும், ஒரு லோயராக இருக்கணும். இன்றைக்கு நானும் நீங்களும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக தெரிவு செய்வதற்கு நாம தெரிவு செய்யற யாருண்டா அவர் மொழிவளம் மிக்கவராக இருக்கணும். இது இன்றைக்கு மஸ்ஜிதுடைய நிர்வாகம், நாளைக்கு அது மஜ்லிஸ் ஷூராவுடைய நிர்வாகம், அதற்கு அடுத்தால் போல் நம்முடைய நம்பிக்கையாளர் சபையுடைய நிர்வாகங்கள் தெரிவு கட்டம் கட்டமாக நடக்க இருக்கிறது. நாம் எல்லாம் நினைக்கிறது மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக மாறணும்னா அவர் மொழி வளம் உள்ளவராக இருக்கணும். சகோதரர்களே, அதை கேட்டா என்ன சொல்லுவாங்கண்டா நடைமுறைக்கு தான் சாத்தியம் சொல்றாங்க. மொழி வளம் உள்ளவங்க தான் நிர்வாகியாக, ஒரு ரெஸ்டியாக, ஒரு நம்பிக்கையாளர் சபை தலைவராக அல்லது ஒரு மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கணும். அதுதான் நடைமுறைக்கும் சாத்தியம். ஒரு இடத்துல போன அவர் பேச தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு முற்றிலும் மாற்றமானது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு முற்றிலும் மாற்றமானது. அல்லாஹ் படித்தவர்களை, மொழி வளமிக்கவர்களை நிர்வாகிகளாக தேர்ந்தெடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லல. நாம சொல்ற மாதிரி உலக நடைமுறைக்கும் அதுதான் சாத்தியம் நாம பேசிக்கொள்றோம். ஆனா உலக நடைமுறையில் அது பொய், அப்படி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், எங்கட இந்த சின்ன ஒரு நாடு, இந்த நாட்டில சில காலங்களுக்கு முன்னால் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக ஒருவர், ஒரு சாதாரண GS ஆக இருந்தவர், ஆங்கிலம் தெரியாதவர் இந்த நாட்டை ஆழ்ந்துட்டு போயிட்டாரு.
அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை மாத்திரம் நிர்வாகம் செய்யணும்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு சிங்களம் தெரிஞ்சிருக்கணும், அவர் ஒரு படிச்சிருக்கணும். இப்படி எல்லாம் நாங்க கற்பனை பண்றது. நாட்டுடைய தலைவரே ஆங்கிலம் தெரியாதவராக, சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு நிர்வாக உத்தியோகத்தராக இருந்த கிராம உத்தியோகத்தராக இருந்தவர் நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கிறார். இன்றைக்கு அடுத்த வல்லரசு நாங்க தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடுதான் எங்களுடைய அண்மித்த நாடு இந்தியாவினுடைய ஜனாதிபதி இப்பொழுது இருக்கிறார் நரேந்திர மோடி சார் அவர்கள். சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற நேரத்தில் அடுத்த ஒரு வல்லரசு நாடு என்ற ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அவருக்கு கூட இங்கிலீஷ் தெரியாது. ஆனா நம்மட நிர்வாக தெரிவுல நாம எதிர்பார்க்கிற ரெஸ்டி போர்டு எப்படி இருக்கணும், நாம எதிர்பார்க்கிற ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும், அவர் படித்தவராக இருக்கணும், ஆங்கிலம் தெரிஞ்சவராக இருக்கணும். சகோதரர்களே, நானும் நீங்களும் தெரிவு செய்கின்ற அந்த நிர்வாகிகளை எப்படி தெரிவு செய்கிறோம் தெரியுமா? அவர் வாய்க்கட்டு பிளமா இருக்கணும் நாம நம்மள பொழியில சொல்லுவோம். பேச்சாற்றல் உள்ளவராக இருக்கணும். பேச்சாற்றல் உள்ளவர் நிர்வாகியாக இருக்கணும்ன்றது அல்லாஹ்வுடைய ஒரு கோட்பாடு கிடையாது. யாரெல்லாம் பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் எல்லாம் ஃபித்னாக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். ஃபித்னாக்காரனா தான் இருப்பான். அவனுடைய பேச்சாற்றல் இருக்கும் என்றால் அவன் ஹராத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். கொஞ்சம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பேச்சாற்றல் உள்ளவர் என்று யாரையெல்லாம் நாம் நிர்வாகிகளாக தெரிவு செய்கிறோமோ அவங்க எந்த உறுப்பை அவருடைய உடம்பிலே மறைக்க வேண்டுமோ ஹராமான பகுதிகளை திறந்து போட்டுதான் பஜார்ல போவாங்க, பைக் ஓட்டுவாங்க. பாருங்க, பேச்சாற்றல் உள்ளவங்க. ஏண்டா அவங்க சண்டியன், அவங்க பைக் ஓட்டினாங்கண்டா அவங்களோட அடித்தொட தெரியும். விபச்சாரம் செய்வது மாத்திரம் ஹராம் கிடையாது, பொய் சொல்வது மாத்திரம் ஹராம் கிடையாது, வட்டிக்கு கொடுப்பது மாத்திரம் ஹராம் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலினால் எந்த மஹரமான பகுதியை மறைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியை திறந்து விட்டு செல்வதும் ஹராம். இன்னைக்கு நிறைய பேர் பள்ளியுடைய நிர்வாகிகள் என்றும் ரெஸ்டி போர்டுகள் என்றும் பெரும் பெரும் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சர்வசாதாரணமாக அவுரத்தை காட்டிட்டு பைக்கில் பிரயாணம் செய்வாங்க. இவங்களை எல்லாம் நாம ரெஸ்டி போர்டுகளாக தெரிவு செய்கிறோம். எவ்வளவு பெரிய கேவலமான சமூகமாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்தஷார் முஅ்தமன். யாரிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவரை நம்பப்பட்டுத்தான் அந்த ஆலோசனை கேட்கப்படுகிறது. ஒருவர் அவரை நம்பி ஆலோசனை கேட்டு அதற்கு அவர் மோசடி செய்தால் அவர் முனாஃபிக். அந்த முனாஃபிக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். சகோதரர்களே, நரகத்துடைய அடித்தாளத்தில் இருப்பார். அதனால நாம நம்மட மனோ இச்சைக்கு இன்றைக்கு பள்ளியுடைய ரெஸ்டி போர்டுக்காக, பள்ளியுடைய நிர்வாகத்திற்காக வீடு வீடாக சகோதரர்களே இப்படி சாதாரணமாக உலகத்தினுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் போட்டி போடுகிறார்களோ இதே போல இவங்க ஓட் கேட்டு போறாங்க, இவங்க ஓட்ஸ் கேட்டு போறாங்க. சகோதரர்களே, இதுவெல்லாம் அநாகரிகமான செயல். இது நாகரிகம் கிடையாது, இது இஸ்லாம் கிடையாது, இது ஜஹாலத்தும் கிடையாது. சகோதரர்களே, இதுவெல்லாம் மிகப்பெரிய அநியாயம், அநாகரிகம். அல்லாஹு தஆலா அவனுடைய பள்ளியை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்ற நேரத்தில் சொல்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நீங்கள் நிர்வாகம் செய்வதற்கு யாரையாவது தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா? அவரிடத்திலே உள்ள பண்புகளை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுக்காக இந்த ஆண்டிலே செய்யப்படுகின்ற நிர்வாக தெரிவை அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை அஞ்சி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் எங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கும் எங்களுடைய மஹல்லாவுக்கும் இந்த ஊருக்கும் இறங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையுடன் அமானிதமாக நிஃபாக்தனமற்றவர்களாக நிர்வாக தெரிவுகளை செய்ய வேண்டும். சகோதரர்களே, சாதாரண விஷயம் இல்ல. சும்மா தெரிவு செஞ்சிருவோம். இவர் வந்து கேட்டாரு, அவர் என்ற குடும்பத்தில் உள்ளவரு, அவர் என்ற பலதரம் வந்துட்டாரு, இது எந்த மருமகன், இது எங்க வாப்பா இருதத்தினால வாப்பாட கூட்டாளிய நான் இந்த முறை அரசியல் ஆக்கணும், நிர்வாகத்தில் ஆக்கணும் என்ற நோக்கங்களுடன் நாம் உலக ஆதாயங்களுக்காக நிர்வாகத்தை தெரிவு செய்தால் நயவஞ்சகர்கள் நாம் எல்லாம், முனாஃபிகீன்கள் நாம் எல்லாம், நரகத்தினுடைய அடித்தாளத்தில் நாம் எல்லாம் போடப்படுவோம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த எச்சரிக்கையை ஒரு விடுத்தம் சொல்லுகின்றேன். சகோதரர்களே,
அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நிர்வாகிகள் தெரிவு செய்ய வேண்டுமா? நிர்வாகத்தினுடைய குவாலிஃபிகேஷனை பாருங்க. முதலாவது மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பியவராக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்கணும். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் சகோதரர்களே. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வஅகாமஸ் ஸலா, அவர் நிர்வாகம் தெரியக்கூடிய அந்த நாள்ல மாத்திரம் மஸ்ஜிதில் வந்து ஃபஜ்ர் தொழுதவராக இருக்கக்கூடாது. அவர் எல்லா நாளும் மஸ்ஜிதில் ஃபஜ்ர் தொழக்கூடியவராக இருக்கணும், எல்லா நாளும் மஸ்ஜிதுக்கு தொழ வரக்கூடியவராக இருக்கணும். இது நிர்வாகத்துக்காக மாத்திரம் வாராரு. அடுத்ததாக அவரை காணணும் என்றால் ஏதாவது மஹல்லாவுல ஒரு கூட்டம் இருந்தால் அதுவும் வட்டா வச்சுதான் அவரை அழைக்கணும். நிர்வாகி என்ற பெயர் எடுத்துட்டாரு, வட்டா வச்சு அவர் அழைக்கணும். சகோதரர்களே, இப்படியான நிர்வாகிகள் அல்ல. வஅகாமஸ் ஸலா, அவர் ஊர்ல இருக்கிறார் என்றால், அவருடைய மஹல்லாவில் இருக்கிறார் என்றால், அவர் வெளி பிரயாணங்கள் வெளி இடங்களுக்கு அவருடைய தேவை நிமித்தம் போனாலே தவிர மற்ற எல்லா காலங்களிலையும் மஸ்ஜிதில் அவர் 5 நேரம் தொழுவாரு. அப்படியான நிர்வாகிகளை தேட வேண்டும். நாம நினைக்கிறோம் இல்லவா, ஹாஜியார தலைவராக்குவோம். அவர் பெரிய மில் வச்சிருக்கிறாரு, இவர் பெட்ரோல் செட்டு வச்சிருக்கிறாரு, அவர் ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறாரு, இவர் பார்மசி வச்சிருக்கிறாரு, அவர் பெரிய கண்ட்ராக்ட் செய்யறாரு, அதனால ஹாஜியார தலைவரா வைப்போம். இல்லை சகோதரர்களே, அந்த ஹாஜியார தலைவரா வைங்க. ஆனா அந்த ஹாஜியாராக இருக்கக்கூடிய காலத்தில் அவருடைய செல்வத்தால் ஜகாத்து கொடுத்த ஹாஜியாராக இருந்தால் அவரை நாம வைக்கலாம் சகோதரர்களே. ஆனா ஹாஜியாரா இருக்கிறாரு, பணம் உள்ளவராக இருக்கிறாரு, ஆனா ஜகாத்து கொடுக்கிறல்ல, இவரை தலைவராக வைத்தால் நாம் எல்லாம் முனாஃபிகீன்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிப்பவர்கள் நாம் சகோதரர்களே. வஅகாமஸ் ஸலா வஆத்தஸ் ஸகா. மூன்றாவது நாலாவது அல்லாஹ் சொல்கிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் மாத்திரம் இருக்கணும். அப்படி என்றால் அர்த்தம் யாருக்கு பயப்படப்படா அப்படின்னு சொல்லிட்டோம்னால் இவரு தலைவர், அவர் பெரிய ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவார், அரக்கனாக மாற ஆரம்பிச்சிடுவார், அடக்குமுறை செய்யக்கூடியவராக மாறிடுவார். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயம் என்றால் அர்த்தம் என்னண்டா, அவரு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் இது ஹராம், இது பாவம் என்ற உணர்வுடன் வாழ ஆரம்பிப்பாரு. இது அவருக்கு பயம், இவருக்கு பயந்து செய்யக்கூடாது என்ற தப்சீர் கிடையாது. அப்படி சொன்னதினால இன்றைக்கு அவங்க எல்லாம் என்ன மாறிட்டாங்கடா, தலைவர் மாறெல்லாம் அரக்கன்களாக மாறிட்டாங்க. அப்படி இல்லை சகோதரர்களே, அந்த தலைவர் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில், அந்த தலைவருக்கு ஹராமான லாபங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான். இந்த நேரத்தில் தனிமையிலும் அல்லாஹ்வுடைய பயம் உள்ள ஒருத்தரை தான் நிர்வாகிகளாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸா உலாயிக அய்யகூனு மினல் முஹ்ததீன், இவங்க தான் இந்த நிர்வாக உறுப்பினர்களாக நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கு தகுதியானவர்கள். அவர்கள் மூலமாக அந்த மஸ்ஜிதுகள் செழிப்பாகும், அவர்கள் மூலமாக அந்த சமூகத்தில் நல்ல பரக்கத்துக்களும் ரஹ்மத்துக்களும் ஒற்றுமைகளும் உண்டாகும். அந்த சமூகம் இதாஅத்துள்ள வழிபடக்கூடிய சமூகமாக மாறும். இன்றைக்கு ஊர்ல ஒவ்வொரு நிர்வாக கட்டமைப்புகளை முடித்து பார்க்கின்ற பொழுது சமூகத்திலே ஒற்றுமை கிடையாது, சமூகத்திலே ஒரு 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 வழிபடக்கூடிய தன்மை கிடையாது. காரணம் என்னண்டா, மனோ இச்சைக்காக நாங்கள் நிர்வாகங்களை தெரிவு செய்து விட்டோம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தில் நிர்வாகிகளை நாம் தெரிவு செய்து விட்டால் இந்த நிர்வாக பொறுப்பை பாரம் எடுக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு என்ன? பாரம் எடுத்துட்டார் நிர்வாகத்தை. சரி, இந்த தகமை உள்ளவர்களை எல்லாம், அல்லாஹ் சொல்லக்கூடிய தகமை உள்ளவர்களை எல்லாம் நிர்வாகிகளாக நாங்கள் தெரிவு செய்துட்டோம். இவங்களோட பொறுப்பு என்ன? இன்னைக்கு நாங்க நல்லா யோசிக்கணும். இதுக்குள்ளே உள்ளவர்கள் தான் நாளை எங்களுடைய மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளாக வரப்போக இருக்கிறோம். இதில் உள்ளவர்கள் தான் எம்முடைய நம்பிக்கையாளர் சபையுடைய மஜ்லிஸ் ஷூராவுடைய நிர்வாகிகளாக வர இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களோட பொறுப்பு என்ன? நிர்வாகத்தில் வாரவங்க அவங்களோட பொறுப்பை எப்படி சுருக்கி கொண்டார்கள் தெரியுமா? அவங்களோட பொறுப்பை எப்படி சுருக்கி கொண்டார்கள் தெரியுமா? நிர்வாகம் வந்தா அவங்களோட பொறுப்பை அவங்க எப்படி பட்டியலிடுவாங்கண்டா,
நான் ஒரு நிர்வாகி, என்னுடைய பொறுப்பு என்னண்டா மஸ்ஜிதுக்கு பெயிண்ட் அடிப்பது. நான் ஒரு நிர்வாகி, என்னுடைய பொறுப்பு என்னண்டா கட்டப்பட்ட ஹவுதை உடைத்து இன்னொரு ஹவுதை கட்டுறது. நான் ஒரு நிர்வாகி, என்ற பொறுப்பு என்னண்டா இமாம் முஅத்தினுக்கு சட்டம் போடுவது. நான் ஒரு நிர்வாகி, என்ற பொறுப்பு என்னண்டா நான் கஞ்சிக்காக பணம் வரவிடுவது. நான் இந்த இமாம் முஅத்தினுக்கு சம்பளம் கொடுப்பது. இப்படி பொறுப்புகளை உலக வஸ்துக்களுடன் மாத்திரம் சுருக்கி கொண்டார்கள். சகோதரர்களே, ஒரு நிர்வாகத்துடைய பொறுப்பு அதல்ல, ஒரு நிர்வாகத்துடைய பொறுப்பல்ல. நிர்வாகத்துடைய பொறுப்பு இதுதான்டா அகமத கொண்டாந்து நிர்வாகத்தில் வைக்கணும்ன்ற தேவை இல்லை. பத்ருதீன் ஹாஜியார கொண்டாந்து தலைவரா வைக்கணும்ன்ற தேவை இல்லை. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு முஸ்லிமை தான் நிர்வாகமா வைக்கணுமா? பணம் வசூலிப்பதற்காக சகோதரர்களே நிர்வாகிகளாக கலிமா சொன்ன முஸ்லிம்களை தான் வைக்கணுமா? இல்ல, எங்கட சகோதர இனத்தவர்களை இந்த பக்கத்திலே வசிக்கக்கூடிய அம்பாறையில் உள்ள அல்லது கல்முனையில் உள்ள அந்த கிறிஸ்துவ பௌத்த இந்து சகோதரர்களை வைத்தால் இந்த எல்லா வேலையும் பார்ப்பாங்க. காசார விட்டு கொடுப்பாங்க, இமாம் முஅத்தினுக்கு சட்டம் போடுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, உடைச்சு கட்டுவாங்க. இதை அவங்களும் செய்வாங்க. எங்கட கலிமா சொன்ன முஸ்லிமுடைய நிர்வாகத்துக்கும் அவங்க செய்யக்கூடிய நிர்வாகத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்குது? சகோதரர்களே, நிர்வாகிகளுடைய பொறுப்பை அல்லாஹ் மிக கச்சிதமாக குர்ஆனிலே சொல்கிறான். நிர்வாகத்தை பாரம் எடுக்கிறது பெரிசல்ல, நிர்வாக பொறுப்பை கையில் எடுப்பது பெரிதல்ல. அந்த பொறுப்பை சரியாக நான் செய்கிறனா, அல்லாஹ் என்ன பொறுப்பு எனக்கு சொல்கிறான் என்பதை தெளிவாக வழங்க வேண்டும். அல்லாஹ் நிர்வாக பொறுப்பை ரத்தின சுருக்கமாக குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் இந்த பத்ர் பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு அல்ல, அல்லது சம்மாந்துறையுடைய நம்பிக்கையாளர் சபையை பார்த்தல்ல, அல்லது இந்த இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பள்ளி என்று சொல்லி இந்த காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் பள்ளியை பார்த்தல்ல. சரி, அது ஒரு படி உயர்ந்து பிலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை அல்ல. அல்லாஹ் இரண்டு நிர்வாகிகளை பார்த்து பேசுகிறான். மக்காவுடைய நிர்வாகிகளே, மதீனாவுடைய நிர்வாகிகளே, உங்களுக்குரிய பொறுப்பை நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம். சுப்ஹானல்லாஹ். மக்காவினுடைய பள்ளி நிர்வாகிகளை பார்த்து, காபாவுடைய பள்ளி நிர்வாகிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். மதீனாவுடைய மஸ்ஜிதுல் ஹராத்துடைய பள்ளி நிர்வாகிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட பள்ளி நிர்வாக பொறுப்புண்டா சிகாயத்தல் ஹாஜ்? நாம மக்காவுடைய பள்ளி ரெஸ்டி போர்டா மாறிட்டோம். இப்ப நாளுக்கு நாள் ஹஜ்ஜாஜிகள் உம்ராவுக்கு வாரவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஜம்சம் நீரை லேசா சப்ளை பண்றதுக்கு எப்படி பிளான் போடலாம், எப்படி இவங்களுக்கு ஜம்சம் தண்ணி கொடுக்கலாம், இப்படி தாகம் இல்லாதவர்களாக இவங்களை மாத்தலாம், எந்த இடத்துல டெப்பூட்டலாம், இப்படின்னு ஜம்சம் தண்ணி கொடுக்கிற அந்த பௌதீக வளத்தை டெவலப் பண்றது உங்களோட நிர்வாக பொறுப்புன்னு நினைக்கிறீங்களா? யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? மக்காவுடைய மதீனாவுடைய. சுப்ஹானல்லாஹ். நம்மட சாதாரண பள்ளிகளுடைய இல்ல, மக்கா மதீனாவுடைய சகோதரர்களே, இதை டெவலப் பண்றது உங்களோட பொறுப்புன்னு நினைக்கிறீங்களா? இரண்டாவது அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம். 2025ல 30 லட்சம் பேர் வந்தாங்க காபாவை வளைச்சி தவாம் செய்யறதுக்கு. 2026ல ஒரு 40,000 பேரை எதிர்பார்க்கிறோம். மஸ்ஜிது காணாது, அதனால உடைச்சி கொஞ்சம் மஸ்ஜிதை டெவலப் பண்ணுவோம், பில்டிங்கை கொஞ்சம் பெருசாக்குவோம். இப்படின்னு பில்டிங்கை டெவலப் பண்றது உங்களோட பொறுப்புன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் சிறந்த உங்களோட நிர்வாகம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாரை பார்த்து சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான்? யாரை பார்த்து சொல்றான்? ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் இந்த ஊருடைய நிர்வாக பொறுப்பை கையில் எடுக்கக்கூடியவர்கள் இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, இது பெருமைக்காகவும் புகழுக்காகவும் மதிப்பு மரியாதைக்காகவும் மார்பு தட்டி பேசுவதற்காகவும் எடுக்கக்கூடிய பொறுப்புகள் அல்ல. ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சுமந்தவர்களாக நாம் வழிநடத்த வேண்டிய பொறுப்புகள். சகோதரர்களே, அல்லாஹ் வழங்கப்படுத்துறான், இது அல்லப்பா மக்கா மதீனாவுடைய நிர்வாகிகளே, இது அல்லப்பா உங்களோட பொறுப்பு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இல்ல,
இப்படி செய்யறது இதை சிறந்ததுன்னு இங்க நினைக்காதீங்க. தேவைதான், அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுட்டு போங்க. ஆனா உங்களோட பொறுப்பு அதல்ல. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அது என்ன தெரியுமா? கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்தவூன இன்தல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒவ்வொருவரும் இந்த நிர்வாக பொறுப்பை எடுத்தால், நீங்க ஒவ்வொருவரும் இந்த உங்களுடைய மஹல்லாவுடைய எல்லைக்குட்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீங்கள் போங்க. அந்த வீட்டில் உள்ள பெண்களை நீங்கள் தொழுகையாளியாக மாற்றுங்கள். அந்த ஆண்களை, அந்த வாலிபர்களை, அந்த யுவதிகளை மஸ்ஜிதுக்கு கூட்டிக்குவாங்க. இதுவரைக்கும் எந்த நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க? எந்த நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க? மஸ்ஜிதுடைய தலைவர் பொறுப்படுத்தா, நான் பொறுப்படுத்திட்டேன். இந்த பொறுப்பு இந்த மஹல்லாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய 500 வீடுகளையும் நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 50 வீடு வீதமாவது விசிட் பண்ணணும். அந்த வீட்டில் உள்ள பெண்களை சந்திச்சு, மா இந்த தொழுகை நம்மட கடமை, இதை தொழணும், நாங்க நிர்வாக பொறுப்பை ஏற்றிருக்கிறோம், இந்த பொறுப்பை சுமந்த எங்களுடைய கடமை உங்களுக்கு இதை சொல்றதுமா, தொழுங்க அப்படின்னு அவங்களை தொழுகையாளியாக மாற்றணும். ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் நாங்க மஸ்ஜிதுக்கு கொண்டு வரணும். இந்த பொறுப்பை எந்த நிர்வாகத்தினர்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்கள்? யார் செஞ்சிருக்கிறோம் சகோதரர்களே? பெருமைக்காக, புகழுக்காக, வெறும் ஒரு லேபலுக்காக, ஒரு ஃப்ரேங் அடிக்கிறதுக்காக, மதிப்பு மரியாதைக்காக, பெரிய பள்ளியில நானும் ஒரு பள்ளி வாயிலுடைய தலைவர் என்ற அந்த பெருமையை சுமப்பதற்காக இந்த பொறுப்பெடுத்திராதீங்க. அல்லாஹ்விடத்தில் அவருடைய பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் சகோதரர்களே, மிக மோசமான நிலையை அடைய வேண்டி வரும். இப்படி பொறுப்புகளை நிறைவேற்றாத நிர்வாகிகளை தெரிவு செய்யக்கூடியவர்கள், அவர் எழும்புறாரு, சுபஹ் தொழுகைக்கு வாரல்ல, இன்றைக்கு வந்திருக்கிறாரு, அவரை பழி வாங்கணும். யார பழி வாங்கணும்? இவர் நிர்வாகியா தெரிவு செய்யற 2 பேர்ட்ட பேசிடுவார். இந்த மோதினார கணக்கு கொண்டு பார்க்கணும். ஒரு நாள் இவர் இப்படி செஞ்சாரு, கணக்கு பார்க்கறதுக்கு அவர் ரெஸ்டியா வாரது, இமாம்ட கணக்கு பார்க்கறதுக்கு ரெஸ்டியா வாரது. இது அல்ல, இது கேவலம் ஒரு சின்ன புள்ள விளையாட்டு. இந்த நிர்வாகம் சின்ன புள்ள விளையாட்டு. அடுத்தது சிலவர்கள் வார இருந்த தலைவரை எப்படி தூக்குறண்டு வாரது. சகோதரர்களே, இப்படி எல்லாம் வருவது மிகப்பெரிய கேவலம். நாம நாய் தின்றதையும் இல்லையாம், தின்றவன உறதும் இல்லையாம், தின்ற மத்த நாய உறதும் இல்லையாம். இதே போல செய்யறவன உறதும் இல்ல, நல்லா செய்யறவன நாம கொண்டு வரவனும் அவனும் ஒழுங்கா செய்யறதும் கிடையாது. சகோதரர்களே, இந்த கணக்கு பார்க்கிற ரெஸ்டிமாரெல்லாம் இதுக்கு பிறகு சரி வராது. அந்த ரெஸ்டியை உருவாக்கினால், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சகோதரர்களே, அந்த ரெஸ்டிகளை நாம் உருவாக்கினால், உருவாக்குற நம்மளுக்குரிய தண்டனையை தான் முதல் சொல்லணும். உருவான ரெஸ்டிமாறு அவங்க உருவாகி போட்டும், உருவாக்குறவங்க அவங்களுக்குரிய தண்டனையை இன்னொரு விடுத்தம் சொல்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்தஷார் முத்தமன், யாரிடத்தில் ஆலோசனை கேட்கப்படுகிறதோ அவர்கிட்ட நம்பித்தான் கேட்கிறாங்க, நம்பித்தான் கேட்கிறாங்க. முனாஃபிக்குடைய அடையாளம் அவனை நம்பி ஒன்றை கேட்டா அதுல மோசடி செய்வான், நல்லதை சொல்ல மாட்டான். அவனுடைய லாபத்திற்காக ஒன்றை சொல்லி அவன் சுயலாபம் காணுவான். தீனையும் மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் உம்மத்துடைய நலவையும் அல்லாஹ்வுடைய நபியுடைய வாழ்க்கையையும் வழிமுறையையும் அவன் பார்க்க மாட்டான். அவன் சுயலாபத்திற்காக மோசடி செய்தவன். இப்படியான முனாஃபிக்குக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, இன்னல் முனாஃபிகீன் ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துடைய அடித்தளம். சகோதரர்களே, எனவே நிர்வாக பொறுப்பு அவங்களோட மிகப்பெரிய பொறுப்பு. அவங்க வீடுகளுக்கு போயிட்டு ஒவ்வொரு பெண்களையும் ஆண்களையும் பள்ளியோடு தொடர்படுத்த வேண்டும். சகோதரர்களே, நிர்வாகத்துடைய அடுத்த பொறுப்பு என்னண்டா, எங்களோட ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் குர்ஆனுடைய ஹல்காக்கள், மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய சபைகள், திக்ருடைய சபைகள், மார்க்க விளக்கங்களை சொல்லக்கூடிய தீனுடைய சபைகளை நிர்வாகிகள் உருவாக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் செய்யாத நிர்வாகத்தை நாம செய்ய போக தேவையில்லை. நபியுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது மஸ்ஜித் நபவியிலே? நபி அவர்கள் மஸ்ஜித் நபவி மதீனத்து பள்ளியுடைய நிர்வாகியாக ரிஷியாக இருந்திருக்கிறார்கள். நபி அவங்க அந்த மதீனத்து பள்ளியில குர்ஆனுடைய ஹல்காவை உருவாக்கினார்கள். அங்கே திக்ருடைய ஹல்காக்களை உருவாக்கினார்கள். மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற ஹல்காக்களை உருவாக்கினார்கள்.
இன்றைக்கு அந்த அந்த தலையங்கமே கிடையாது. இன்னைக்கு ரெஸ்டிமார் எடுத்த அவங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா? பாரம் எடுத்தா எத்தனை மணிக்கு நாம பள்ளிவாசலை பூட்டுற, பள்ளிவாசலை எத்தனை மணிக்கு பூட்டுற. சகோதரர்களே, பள்ளி வாயில்கள் என்பது பூட்டு போடப்படக்கூடிய இடம் கிடையாது. நாம நினைப்போம், அப்ப இவர் சொல்ற மாதிரி இருந்தா ராவையில களவெடுத்துக்கிட்டு போயிருப்பானே. களவெடுக்கிறன்னா நீங்க அதுக்கு செக்யூரிட்டி போடுங்க. பள்ளி வாயில்கள் எந்த சந்தர்ப்பத்திலும், அது பஜார்ல இருக்கிற பள்ளியா இருக்கலாம், உள்ளுக்குள்ள பள்ளியா இருக்கலாம், தங்கத்தை கொழுகி வைத்த பள்ளிவாசலாக இருக்கலாம். பள்ளிவாசல்களை பூட்டு போடக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக பள்ளிவாசலை பொறுப்பெடுக்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ். உலமாக்கள் இருப்பாங்க ஊர்ல. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்குரிய உண்மையான தஃப்சீர் என்னன்னு கேளுங்க. உம்ரானுல் மஸ்ஜித் என்றால் பள்ளி வாயிலை 24 மணி நேரமும் பராமரிக்கக்கூடியவர்கள். ரெஸ்டி போர்டு பள்ளிக்குள்ள இருக்கணும். இவங்க மோதி சாபுக்கு கட்டளை போடுற டைமுக்கு பூட்டுண்டு. இவங்க இஷா தொழுவாங்க, சிலவங்க தொழ மாட்டாங்க, வீட்டுக்கு படுத்துருவாங்க. பள்ளிக்கு பூட்டு போட்டு வீட்டுக்குள் படுப்பவர்கள் ரெஸ்டில வர தேவையில்லை. அவங்க ரெஸ்டியும் கிடையாது. பள்ளிவாசல்கள் அது சில நேரம் மக்கள் வருவாங்க, இரவு நேரத்தில் வருவாங்க. எங்கேயாவது ஒரு பள்ளிவாசல் இருக்குதா? பிரயாணத்தில் வந்து நாம கொழும்புக்கு போனா படுற பாடு அல்லாஹ்க்கு தான் தெரியும். எல்லாரும் போற மக்கள் தான். அதுலயும் கிழக்கு மாகாணம்டா கொழும்புல உள்ளவங்க கொஞ்சம் அதாவது சிரிச்சு கொஞ்சம் மகிழ்ந்து ஒரு விதமான புன்னகையோட சொல்லுவாங்க, நாமெல்லாம் பள்ளி தர்ற மக்கள் தானே. அங்கிருந்து வாரவங்களுக்கு பள்ளி வாசல் தேடாம இருப்பாங்களா? சகோதரர்களே, பள்ளி வாயில்கள் பூட்டு போடக்கூடிய இடம் அல்ல. பள்ளி வாயில்கள் எல்லா நேரமும் திறந்திருக்க வேண்டும். பள்ளி வாயில்களில் யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. இவர் மதரசா நடத்துறாரு, அவர் மதரசா நடத்துறாரு, ஆதிக்கம் செலுத்த முடியாது. சகோதரர்களே, பள்ளி வாயில்களில் எல்லா அமல்களும் நடக்கணும். அதுக்கு இடங்களை திறந்து கொடுங்க. அது மஸ்ஜிதுடைய நிர்வாகம் தான், ஊருடைய நிர்வாகமும் தான், ஊருடைய சபைகளும் தான். திறந்து கொடுங்க மஸ்ஜிதுகள். இன்றைக்கு ஒரு காலம் இருந்துச்சு, ஒவ்வொரு மஸ்ஜிதுகள்லையும் குர்ஆனுடைய மதரசாக்கள். சுப்ஹானல்லாஹ், சின்ன சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் மதரசாவுல வந்து மஸ்ஜிதுக்குடைய சூழல்ல வந்து குர்ஆன் ஓதிட்டு போனாங்க. அங்க உள்ள அந்த ஹஸரத் மாற்ற வந்து வுதுவுடைய ஃபர்லுகள், தொழுகையுடைய ஃபர்லுகள், தொழுகையை முறிக்கக்கூடிய காரங்கள் படிச்சிட்டு போனாங்க. இன்றைக்கு எப்படி டெவலப் ஆயிருக்கின்றா, மஸ்ஜிதுகள் என்பது குர்ஆன் ஓதி கொடுக்கக்கூடிய இடம் அல்ல. அப்படி ஓதி கொடுக்க சந்தர்ப்பம் கேட்டாலும் நாங்கள் எதிர்ப்போட நிற்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அப்படி மாறிச்சு. இப்ப அந்த பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுண்டா என்னன்றே தெரியாது. ஒவ்வொரு வீடுகள்லையும் முஅல்லிமாக்கள் ஹஸரத்துமாரு இடம் கிடைக்காததினால அவங்க ஒவ்வொரு மூல முடுக்கல இப்ப ஓதி கொடுக்கறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுடைய சூழல் கிடைக்கலையே வாப்பா. மஸ்ஜிதுடைய சூழல் இல்லாவிட்டால் இந்த பிள்ளை எவ்வளவு பெரிய அவுலியாட்ட இருந்து ஓதினாலும் அந்த பிள்ளைய ஒரு நல்ல பிரஜையாக எப்படி பார்க்கலாம்? எப்படி பார்க்கிறது? அதை பார்க்கிறதுக்கு ஏண்ட பிள்ளை ஒரு நல்ல ஒரு பிரஜையாக, ஏண்ட பிள்ளை ஒரு சாலிஹான பிள்ளையாக, ஏண்ட பிள்ளை தொழுகையுடைய ஃபர்து முபத்திலாத்துக்கள் ஷராயித்துக்கள், வுதுவுடைய முபத்திலாத்துக்கள் ஷராயித்துக்கள் இவைகளை எல்லாம் தெரிந்த ஒரு பிள்ளையாக மாறணும்டா. நான் இந்த பிள்ளையை மஸ்ஜிதுடைய சூழலுக்கு கொண்டு போகணும். அப்படி மஸ்ஜிதுடைய சூழல்ல இப்படியான அமல்களை உருவாக்கக்கூடிய நிர்வாகிகளை தேடுங்க. அந்த நிர்வாகிகளை தேடுங்க. அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சஞ்சிதானத்திற்கு முன்னால் நாம் எல்லாம் நிலைநிறுத்தி வைக்கப்படுவோம் என்ற எண்ணத்துடன் நிர்வாக சபைகளை தெரிவு செய்ய வேண்டும். சகோதரர்களே, இந்த குத்பாவுல மிக முக்கியமாக நான் உட்பட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னண்டா, நிர்வாகமாக தெரிவு செய்யக்கூடியவர், தெரிவு செய்யப்படுறவங்களுக்கு இல்ல, நிர்வாகிகளை தெரிவு செய்கிற எங்களுக்குள்ள சில முக்கியமான அந்த பண்புகளை நாம் எடுக்கணும். அதை எடுக்கலண்டா என்ற வீட்டில் என்ற பிள்ளை வேற போத வஸ்துக்கு அடிமையான பிள்ளையாகத்தான் இருக்கும். என்ற பெண் பிள்ளை கெட்ட நடத்தை உள்ள பெண் பிள்ளையாகத்தான் மாறும். என்ன நோய்க்கு நிவாரணம் செய்யணுமோ அந்த நிவாரணத்தை ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காம இன்னொரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அந்த பிள்ளையை எப்படி நாம ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக எதிர்பார்ப்பது, ஒரு சாலியான பிள்ளையாக எதிர்பார்ப்பது? எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது நிர்வாகிகளுடைய பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிர்வாக பண்புகளிலே முதலாவது தன்மை
மஸ்ஜிதுகளிலே குர்ஆனுடைய ஹல்காக்கள், திக்ருடைய ஹல்காக்கள், மார்க்கத்தை படித்து கொடுக்கக்கூடிய சபைகளை உருவாக்க வேண்டும். அந்த ஹஸரத் மார்ட்ட சொல்லுங்க. அந்த ஹஸரத் மார முஅத்தின் சாப அங்க இருக்கிற செக்யூரிட்டி மார கொஞ்சம் கடுகடுத்து பேசி அப்படி அவங்களோட நாம டார்கெட் பண்ணி நிர்வாகம் செய்ய தேவையில்லை. அதில் எங்களோட பொறுப்பு அவங்களோட தன்மையாக சொல்லி அவங்களோட அரவணைப்புகளோட மார்க்கத்தை படிச்சு கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்கள். அப்படி என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் திடகாத்திரமாக அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கின்ற தீன் பிரகாரம் வாழக்கூடிய சாலிகான பிரஜைகளை உருவாக்குவதற்காக நிர்வாக பொறுப்புகளை எடுங்க. சக்தி உள்ளவங்க, நம்பிக்கை உள்ளவங்க எடுக்கலாம். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் இதுல கோட்டை விட்டுருவேன்டா, அந்த பொறுப்பை எடுக்காதீங்க. சகோதரர்களே, நிர்வாகத்தினுடைய அடுத்த மிக முக்கியமான பொறுப்பு சகோதரர்களே, இந்த நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய அந்த வழிகாட்டலில் இருந்து எங்களுக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, பள்ளிவாயல் நிர்வாகிகள் அவங்க எல்லா நேரங்களிலையும் அவங்க மக்களோடு நல்ல முறையில் நடக்கணும், மக்களோட நல்ல பண்பாக நடக்கணும். தலைவராக இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், ட்ரெஷரராக இருக்கலாம், நிர்வாக மெம்பர்ஸ்மாராக இருக்கலாம். ஏதோ அவர் அடிச்ச ஆள் இல்ல அப்படின்னு இருக்க கூடாது. மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குங்கள், மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இமாம் மாமூம்களுடைய திருப்தி இல்லாமல் இமாமத் செய்ய முடியாது. ஒரு ட்ரஸ்டி, ஒரு நிர்வாக தலைவர் அல்லது ஒரு ட்ரெஷரர் அல்லது ஒரு செக்ரட்டரி அல்லது ஒரு நம்பிக்கையான சபை தலைவர் அல்லது அந்த மெம்பர்ஸ்மார் அல்லது மஜ்லிஸ் ஷூராவுடைய மெம்பர்ஸ்மார் அந்த மக்களுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல், அதுக்காக எல்லாத்தையும் கேட்டு கொச்சி இறங்க போனா எல்லாமே மாற்றமா தான் வரும். முக்கியமானவர்களை அழைத்து, பிரமுகர்களை அழைத்து எப்படி இதை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. ஆலோசனை கேட்டு நாம் அந்த சமூகத்தை அண்டி மஹல்லா வாசிகளை கட்டி அணைத்துத்தான் நம்முடைய பொறுப்புகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். சகோதரர்களே, இது எடுத்ததுக்கெல்லாம் நாங்க ரெஸ்டி எங்களோட காலத்தில் இப்படித்தான் செய்வோம் அப்படின்னு செய்யறதல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிர்வாக பண்பை மிக கச்சிதமாக, மிக அழகாக, மிக பக்குவமாக அந்த சஹாபாக்களுடன் இருந்து செய்து நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, எம்முடைய ஊரிலே இன்ஷா அல்லாஹ் நாளை காலையிலே இந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் இந்த நிர்வாக தெரிவுகள் இருக்கிறது. நான் சொன்ன இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாம் நிர்வாகிகளை தெரிவு செய்வோம். தெரிவு செய்யப்படுகின்ற நிர்வாகிகள் இந்த விடயங்களை மிக பக்குவமாக நாம் பேணுதலாக செய்யலாம் என்ற உணர்வுள்ளவர்களாக இருந்தால் இந்த பொறுப்பை எடுத்து செய்வோம். சிறந்த ஒரு சமூகம் இந்த பள்ளியிலையும் நிர்வாகம் செய்யறதுக்கு ஆள் இல்லையாம் அப்படின்னு சொல்ற மஸ்ஜிதுகள் தான் சிறந்த சமூகம். அங்க நான் தலைவராகணும், இவரை வைக்கலாம் என்று வரிந்து கட்டக்கூடியவர்கள் இவர்கள் நிர்வாகத்துடைய பண்பு கொண்டவர்கள் அல்ல, இவங்களும் நல்லவர்கள் அல்ல, சமூகத்தை வழிகெடுக்கக்கூடியவர்கள். எனவே பிரச்சனைகளை உருவாக்காதாங்க. அல்லாஹ் தந்த அமானிதத்தை, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்து நிர்வாகிகளை தெரிவு செய்வோம். அந்த அடிப்படையிலே இந்த நிர்வாகங்களை தெரிவு செய்வதோடு மாஷா அல்லாஹ் இன்றுடன் 21 ஆண்டுகள் நம்முடைய நாட்டிலே ஏற்பட்ட மிக ஒரு மோசமான அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை, மிக ஒரு உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாத மிகப்பெரிய சோதனையை அல்லாஹ் இன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய கரையோர பகுதிகளிலே அல்லாஹ் அனுப்பியிருந்தான். அந்த சோதனைகளிலே நம்முடைய கரையோரத்தை சேர்ந்த சில மக்கள், அங்கே வாழ்ந்தவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள், இவங்கெல்லாம் அதிலே சிக்குண்டு உயிர் போய் ஜனாசாக்களாக அவர்களை எல்லாம் நாம் கண்டோம். சகோதரர்களே, அந்த மக்களுக்கு அவர்களை நினைவு கூர்ந்து துவா செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அதே போன்று அண்மை காலமாக ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கின் மூலமாக எம்முடைய நாட்டிலே அதிகமான பகுதிகளில் எங்களுடைய முஸ்லிம்கள், அதே போன்று சகோதர இந்து, கிறிஸ்துவ, பௌத்த சகோதரர்கள் பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக வீடுகள், உடைமைகள், உயிர்கள் எல்லாம் ஆபத்தான நிலையில் அவர்கள் ஆக்கப்பட்டு சிரமத்திற்குள் உள்ளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும்
நாம் துஆ செய்ய வேண்டிய தேவை கடமைப்பாடு இருக்கிறது. அதே போன்று இந்த திக்வா என்று சொல்லக்கூடிய இந்த பெரும் காற்று சூறாவளியின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களையும் நினைவு கூர்ந்து துஆ பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமைப்பாட்டை எம்முடைய நம்பிக்கையாளர் சபை உயர் சபைகள் அதை உணர்ந்து இன்றைய நாளை எல்லா ஜும்மா பள்ளி வாயில்களிலும் விசேடமாக எம்முடைய இந்த ஹிஜ்ரா ஜும்மா பள்ளி வாயிலிலே எம்முடைய ஊரினுடைய முக்கியஸ்தர்கள் அதே போன்று எம்முடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய முக்கியஸ்தர்கள் இவர்களையும் அழைத்து இந்த துஆ பிரார்த்தனையை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால் நம்முடைய ஊருடைய முச்சபையினுடைய பொறுப்புதாரிகள் அவருடைய வழிகாட்டல் பிரகாரம் துஆ நடைபெறும். வந்திருக்கக்கூடிய அனைவரும் கட்டாயம் நாம் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த துஆ பிரார்த்தனையில் நாம் எப்படி அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய கஷ்டங்களில் நினைவு கூர்ந்து துஆ செய்கின்றோமோ அதே போன்று அவருடைய கஷ்டங்களில் பங்கு கொண்ட நாம் இந்த அனர்த்தங்கள் இந்த சூறாவளி அந்த அந்த சுனாமியுடைய நேரங்களில் எங்களுடைய சகோதரர்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். விழித்திருந்து இந்த ஜனாசாக்களை அடக்கம் செய்திருக்கிறார்கள், குளிப்பாட்டி இருக்கிறார்கள். இவர்களையும் நினைவு கூர்ந்து துஆ செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த துஆவுடைய சபையிலே வந்திருக்கக்கூடிய எல்லோரும் கலந்து சிறப்பித்து விட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நாம் கேட்ட ஒவ்வொரு விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா அன் நஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் اتقوا الله تبارك وتعالى فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. وقال تعالى أيضا إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين إلى آخر الآية. قال صلى الله عليه وسلم المستشار مؤتمن أو كما قال عليه الصلاة والسلام. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. فيا عباد الله اتقوا الله تبارك وتعالى فمن اتقى الله وقاه ومن توكل عليه كفاه. يا أيها الناس إن لكم معالم فانتهوا إلى معالمكم وإن لكم نهاية فانتهوا إلى نهايتكم. فإن العبد المؤمن بين المخافتين بين أجل قد مضى لا يدري نفس ما الله قاض به فليتزود العبد من نفسه لنفسه ومن حياته لموته ومن شبابه لكبره ومن دنياه لآخرته فإن الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة. وصلوا وسلموا على الهادي البشير والسراج المنير كما أمركم بذلك اللطيف الخبير. وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال صلى الله عليه وسلم من صلى علي مرة صلى الله عليه بها 10. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وقال صلى الله عليه وسلم اللهم ارحم أمتي بأمتي أبي بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله عنهم ورضوا عنه وفاطمة سيدة نساء أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر لعباس وولده ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله الله في أصحابي
لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا قامت الصلاة. الله أكبر الله بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الرحمن الرحيم الصراط المستقيم صراط الذين بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. الله أكبر. سمع الله لمن حمده ربنا لك الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق
من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. الله أكبر. سمع الله لمن حمده. ربنا لك الحمد. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. تحيات البركات الصلوات طيبات. السلام عليك أيها النبي ورحمة الله. السلام علينا وعلى أشهد أن لا إله إلا الله. إبراهيم وعلى السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله أكبر. استغفر الله استغفر الله. اللهم أنت السلام السلام. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சமூகம் அளித்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே, எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற எங்களுடைய மஜ்லிஸ் அஸ்ஸுராவினுடைய கௌரவ அமீர் அஷேக் எம் அமீர் நலிமி அவர்களே, அதே போன்று சமாந்துறை பிரதேச சபையின் கௌரவ செயலாளர் அல்ஹாஜ் அனீஃபா சார் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று சமூகம் அளித்திருக்கின்ற சமாந்துறை பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அயலம் மாஹிர் சார் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று சமூகம் அளித்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் ரியாஸ் சார் அவர்களே, அன்புக்குரிய இன்றைய குத்பா நிகழ்வை மிக சிறப்பாக நடாத்திவிட்டு மிக உருக்கமாகவும் தெளிவாகவும் இறுதியில் நம்பிக்கையாளர் சபை இன்றைய நிகழ்வை எவ்வாறு வடிவமைத்திருக்கின்றது என்பதை மிக சிறப்பாக துல்லியமாக தெளிவுபடுத்திய ஹத்தீப் அவர்களையும் மதிப்புக்குரிய இமாம் அவர்களையும் மதிப்புக்குரிய மாசின் அவர்களையும் ஹிஜ்ரா பள்ளிவாசல் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஏனைய உறுப்பினர்கள் நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்கள் அனைவர்களையும் அன்பாக விழித்து வரவேற்றவனாக, இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஹத்தீப் அவர்கள் மிக தெளிவாக எதற்காக வேண்டி ஏன் செய்கின்றோம் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக எங்களது மதிப்புக்குரிய கௌரவ அமீர் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றி அதனைத் தொடர்ந்து எங்களது மதிப்புக்குரிய சம்மாந்துறை பிரதேச கௌரவ செயலாளர் அவர்கள் சில நிமிடங்கள் உங்களோடு பேசியதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ்
துவா பிரார்த்தனை நிகழ்வு நடைபெறும். அனைவர்களும் சிரமம் பாராது இறுதி வரைக்கும் உட்கார்ந்து செல்லுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொண்டு எங்களது கௌரவ அமீர் அஷேக் எம்ஏஎம் அமீர் நலீமி அவர்களை ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுமாறு இந்த ஊர் சார்பாக மிக அன்பாக அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தயவு செய்து மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருப்பதன் காரணமாக கடந்த காலங்களிலே இவ்வாறான நிகழ்வுகளின் போது மரணித்த சகோதரர்களுக்கும் அதற்கு உதவிய சகோதரர்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம். எனவே அனைவரும் இருந்து இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா தகூலு லிமா யுக்தல் ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன். ஸதகல்லாஹு மௌலானா அலீம். ஒரு சிறப்பான ஜும்மா உரையை காலத்தின் தேவை உணர்ந்து ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த பள்ளிவாசலின் பேசுமாம் அஷேக் சாஜித் முஃப்தி அவர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பிரதம நம்பிக்கையாளர் அஷேக் ரம்சீன் காரியப்பர் அவர்களே, எமது பிரதேச சபையின் தலைவர் தவிசாளர் சகோதரர் அல்ஹாஜ் மாஹிர் அவர்களே, பிரதேச செயலாளர் சகோதரர் ஹனிஃபா அவர்களே, ஏனைய நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்களே, மஜ்லிசுரா சபை உறுப்பினர்களே, ஹிஜ்ரா பள்ளிவாசல் தலைவர் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இவ்வாறான நிகழ்வுகளை எங்களுக்கு ஏற்படுத்துவது அல் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் சிலருக்கு அது சோதனையாகவும் சிலருக்கு அது வேதனையாகவும் உறக்கப்படுகின்றன. முதலாவதாக அல்லாஹ் பல குர்ஆன் வசனங்களிலே இவ்வாறு முன்னுள்ள சமூகத்தினர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை குறிப்பிடுகின்றான். அதே போன்று மறுமை ஏற்படும் பொழுது அது எவ்வாறு நிகழும் என்பதை இதா ஸுல்ஸிலத்தில் அது ஸில்ஸாலஹா, பூமி அசைந்து ஆடும் பொழுது, அதே போல இத ஸமாஉன் சக்கத், வானம் வெடிக்கும் பொழுது, பூமி துண்டு துண்டாக அந்த தூசி போல் பறக்கும் பொழுது, மலைகள் எல்லாம் பஞ்சு போன்று பறக்கும் போதென்றெல்லாம் இவ்வாறு அல்லாஹு தாலா அந்த மறுமையின் காட்சிகளை நாங்கள் நம்ப வேண்டும். குர்ஆன் உண்மையானது என்பதை காட்டுவதற்குத்தான் இவ்வாறான நிகழ்வுகளை முதலாவது அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான். இரண்டாவது, இதிலே நல்லடியார்கள் இறக்கும் பொழுது அவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் சுனாமியிலே இலங்கையிலே அன்று 2004 ஏற்பட்ட போது 1,00,000க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் மரணித்த வேளையில் முஸ்லிம்கள் சுமார் 20,000 பேர் மரணித்தார்கள். அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் மரணித்து அதிலே சுமார் 4,000 பேரை இந்த புண்ணியமான இந்த சம்மாந்துறையில் அவர்கள் ஷஹீதுகள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இது எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக காணப்படுகின்றது. அதே போன்ற சிறப்பைத்தான் ஓட்டமாவடி என்ற அந்த கிராமத்திலே கொரோனாவினால் மரணித்த ஷஹீதுகள் அங்கே உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனின் அடிப்படையிலும் சுன்னாவின் அடிப்படையிலும் இவர்களெல்லாம் உயிரோடு அல்லாஹ்வை சந்தித்தவர்கள். இவர்கள் மரணித்து செல்லவில்லை என்பதை நாங்கள் முதலாவது நம்ப வேண்டும். அத்தகைய உயர்ந்த பாக்கியங்களை அடைந்தவர்கள் இந்த சுனாமியிலே மரணித்து இலங்கையிலே 1,00,000க்கும் மேற்பட்டவர்களிலே 20,000 பேர் முஸ்லிம் சமூகத்திலே ஒரு வீதம் அன்று 2004 குறைக்கப்பட்டது அவருடைய சனத்தொகை. ஆனால் அவர்களை லா தகூலு லிமா யுக்தலு ஃபீ சபீலில்லாஹ், அவர்களை இறைவன் பாதையில் மரணித்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிருள்ளவர்கள், அவர்களுக்கு உணவூட்டப்படுகின்றது. எவ்வாறென்றால் அவர்களுக்கென்று ஒரு பசுமையான ஒரு பறவை ஹதீஸிலே வருகின்றது. ஒரு பசுமையான ஒரு நம்மளது பாஷையில் சொன்னார், ஹெலிகாப்டர் மாதிரி ஒரு பறவை வரும்.
அதிலே வயிற்றுக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொர்க்கத்திலே இருக்கின்ற கனிகளையும் பழங்களையும் அவர்கள் உண்டு ருசித்துக் கொண்டிருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அது ஒரு சாரார். இன்னொரு சாரார் அவர்கள் செய்த தீவினையின் காரணமாக அவர்களுக்கு அது தண்டனையாக மாற்றப்படும். எனவேதான் இந்த நேரத்திலே நாங்கள் எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும். வன் செயல்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளிலே சில எங்கள் சகோதரர்கள் மரணித்தார்கள். 47ஆம் ஆண்டே வெள்ளம், 57ஆம் ஆண்டே வெள்ளம், 1978ஆம் ஆண்டே சூறாவளி என்று சொல்லக்கூடிய சுனாமி, அதன் பிறகு எங்களுடைய மாவட்டப்பள்ளியிலே பச்சிலம் பாலகர்கள் உலமாக்கள், இன்று நாங்கள் ரதுவா என்ற அந்த இதிலே 600க்கும் மேற்பட்டவர்களில் அதிலும் முஸ்லீம்களுக்கு கூடுதலான அந்த பொருளாதார பாதிப்பை பெற்றிருக்கின்றார்கள். கம்பளை போன்ற ஊர்களிலே சுமார் 1000 கோடி பெறுமதியான சொத்துக்கள் இழந்திருக்கிறார்கள். எனவேதான் இவ்வாறான ஒவ்வொரு நிகழ்வுகளும் பொழுது இந்த பரக்கத்து பொருந்திய இந்த ஊர், ஷஹீதுகளை சுமந்திருக்கின்ற இந்த ஊர், அவர்கள் உதவி செய்யாமல் இருக்கவில்லை. அன்று சுனாமி ஏற்பட்ட போது அவர்களை அல்லாஹு தாலா சுஹதாக்களாக பொருந்திக் கொள்ள வேண்டும். அன்றிருந்த எங்களுடைய பள்ளிவாசல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், ஏனைய பொதுமக்கள், கல்விமான்கள் அனைவரும் அன்சார்களாக மாறினார்கள். அந்த கரையோர பிரதேசத்திலே அக்கரை பட்டிலிருந்து பாண்டிருப்பு நீலாவணை வர உள்ள அந்த மக்கள் அனைவரையும் நாங்கள் உள்வாங்கினோம். மாத்திரமல்ல, எங்களது மண்ணிலே அந்த ஷஹீதுகள் மிக பரக்கத்தான ஊர்களாக நான் நினைக்கிறேன். சம்மாந்துறை ஒரு அருள் பெற்ற ஊர். இரண்டாவது அருள் பெற்ற ஊர் தான் அந்த ஓட்டமாவடின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள். யாரும் அந்த கொரோனா மையத்துகளை இந்த பகுதியிலே கொண்டு வரக்கூடாது என்று சொன்ன போது அவர்கள் எங்களிடம் தாங்கள் என்று அவர்கள் உயிரை எல்லாம் துச்சமாக மதித்து அவ்வளவு ஜனாசாக்களையும் அவர்கள் கபன் செய்து அவர்கள் குளிப்பாட்டி அடக்கி அந்த பெருமை அந்த மண் பெற்றிருக்கிறது. எனவேதான் அந்த வகையிலே நான் எனது பேச்சை நிற்க விரும்பவில்லை. இந்த வகையிலே நாங்கள் எதையும் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அனர்த்தம் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையிலே இவைகள் ஏற்படுகின்றன. ஆனால் மனிதன் என்பவன் உலக நடைமுறைக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலையை ஏற்படுத்தக்கூடாது. அன்று மகாவலி திட்டத்தை மிகவும் துரிதமாக ஆக்கியதன் காரணமாக அன்றிருந்த அறிஞர்கள் 50-40 இடங்களில் நீங்கள் இதனை செய்ய வேண்டும் என்று கூறிய போதிலும் ஒரு சில 5 இடங்களில் அதனை செய்ததன் காரணமாகவும், அதே போன்று அதன் பிறகு மகாவலி ஆற்றை ஏனைய ஆறுகளுடன் கலக்க வைத்தார்கள். அதை சொல்வார்கள் ஜியோகிரபியிலே ரோபரிஸ் ஆஃப் த ரிவர் என்று. அந்த ஆற்றுக்களையில் அதோட சேர்த்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அமைத்த அந்த அமைப்பிலே நாங்கள் மாற்றம் செய்தோம். மலைகளை கண்ட நின்ற மாதிரியாக நாங்கள் அழித்தோம். இதன் காரணமாகவும் இன்றும் எமது மக்கள் அதாவது ரிசர்வேஷன்களை அதாவது ஆற்று ஓரங்களை இன்றும் நாங்கள் சூறையாடி கொண்டிருக்கிறோம். ஒதுக்கீடுகள், ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஆற்று, வாய்க்கால், ரோடு, இவற்றையெல்லாம் நாம இன்றைக்கும் போய் பார்த்தால் நேனகாட் ஆற்றிலே நடக்கிறது தெரியும். என்னை இவற்றுக்கும் ஒரு படிப்பினையாக அந்த நிகழ்வு நடைபெற்றுகின்றன. எனவே தான் எனது பேச்சை நான் நீட்ட விரும்பவில்லை. இன்ஷா அல்லாஹ் இதற்காக உதவிய எல்லா மக்களுக்கும், இந்த மரணித்த எல்லா சோழர்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். அதிலும் விசேடமாக அண்மையிலே ரிதுவா அந்த அனர்த்தத்தின் காரணமாக எமது ஊர் மக்கள் பள்ளிவாசல் ஊடாக சுமார் 3 கோடிக்கு மேல் பொருட்களையும் ஏனைய அமைப்புகள் 2 கோடி சேர்ந்து 5 கோடிக்கு மேல அவர்கள் உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டு என்னையும் இந்த இடத்திலே பேச வைத்த எங்களுடைய பிரதம நம்பிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி எங்களது கௌரவ அமீர் அவர்களுக்கு. உண்மையிலே இந்த நிகழ்வு நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வல்ல. இருந்த போதிலும் விடயங்களை ஞாபகப்படுத்துவது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று சமூகமளித்த அனிஃபா சார் அவர்களுடைய இடத்தை எங்களுக்கு சுருக்கி தந்திருக்கிறார்கள். அதே போன்று எங்களது சேர்மன் அவர்கள் மிக பண்பாக எங்களோடு சுருக்கி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்
இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்றி இங்கு சமூகம் அளித்த அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி MAC ரியாஸ் அவர்கள் உங்களோடு சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்துவார்கள். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் துஆ பிரார்த்தனை நடைபெறும். அதனோடு எங்களுடைய நம்பிக்கையாளர் சபையினுடைய கௌரவ பொருளாளர் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பார். அத்தோடு இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறும் என்பதை உங்களுக்கு கூறி எனது இடத்தை எங்களது கௌரவ பணிப்பாளர்களுக்கு வழங்குகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்த எங்களுடைய சம்மாந்துறை பிரதேசத்தினுடைய அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தினுடைய தலைவர் உட்பட நிர்வாகிகள், அதே போன்று சூரா சபையினுடைய தலைவர் உட்பட அவர்களுடைய நிர்வாகிகள், இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் அவர்கள், அதே போன்று எங்களுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர் மாயர் சார் அவர்கள், அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கின்ற உலமாக்கள், கல்விமான்கள், சமூக மட்ட அமைப்புகளினுடைய தலைவர்கள், அதே போன்று இந்த மஹல்லாவாசிகள், இங்கே வருகை தந்திருக்கின்ற இளைஞர்கள் ஆகியோர் அனைவரையும் இந்த இடத்திலே விழித்து அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் வந்துவிட்டு அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்ற ஆண்டு 21வது ஆண்டை கடந்து செல்கிறது. ஆகவே இந்த 21 ஆண்டுகள் கடந்த போதும் நாங்கள் எங்களுடைய மக்கள் இந்த அனர்த்த பாதுகாப்பு அல்லது விழிப்புணர்வுகளிலிருந்து இன்னும் ஒரு 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 கலாச்சார ரீதியாக முன்னேற்றமான பாதைக்கு செல்ல முடியாத ஒரு நிலையை நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த காலநிலை மாற்றம் அல்லது இந்த காலநிலை மாற்றத்தின் ஊடாக வெளிப்படுகின்ற இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அதிகமான அனர்த்தங்கள் உலகளாவிய ரீதியிலே கடந்த ஒரு 5 ஆண்டுகளை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால் அதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதிகமான அனர்த்தங்களிலே மக்களுடைய உயிர்கள், பொருளாதாரம், சூழல் என்பன பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களிலே கூடுதலான கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக, அதே போன்று எங்களுடைய அதாவது இந்த இயற்கை அனர்த்தங்களிலே சுனாமியாக இருக்கலாம் அல்லது டிட்வா புயலாக இருக்கலாம், வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட இறந்த உயிர்கள் அனைவரையும் நாங்கள் ஞாபகமூட்டி அவர்களுடைய துன்பங்களிலே நாங்கள் பங்கேற்பதற்காக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ஆனால் இங்கே வந்திருக்கின்றவர்களிடம் இருந்து நான் கோருகின்ற 2 விடயங்களை நாங்கள் கட்டாயம் கையில் எடுத்தால் நிச்சயமாக எங்களுடைய இந்த பிரதேசம் அனர்த்த பாதுகாப்பு அல்லது அனர்த்தத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையிலே கடந்த 8 வருடங்களிலே அதிகமான விழிப்புணர்வுகளை அல்லது அனர்த்த தயார்படுத்தல்களை அல்லது அனர்த்த குறைப்பு வேலை திட்டங்களை எங்களுடைய மாவட்ட செயலகத்தின் ஊடாக அரசாங்க அதிபர் அவர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக எங்களுடைய சகல பிரதேச செயலகங்கள், பிரதேச சபைகள் மற்றும் ஏனைய திணைக்களங்களின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட போதும் அதிலே ஒரு சஸ்டைனபிளான ஒரு அபிவிருத்தியை நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அரசாங்கம் கொண்டு வருகின்ற சட்ட திட்டங்களை மக்கள் பிழையாக அவற்றை பயன்படுத்தியதன் காரணமாக அதன் விளைவுதான் இன்று நாங்கள் பாரிய அனர்த்தங்களை சந்திப்பதற்கு ஒரு விடையாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் பொதுமக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அனர்த்த பாதுகாப்பு என்ற விடயத்தில் கூடுதலான கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த சுனாமி என்ற விடயத்தை நாங்கள் கதிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டத்திலே 10,000க்கு மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல 57ஆம் ஆண்டு வெள்ளமாக இருக்கலாம்
அதுக்கு பிறகு வந்த 78ஆம் ஆண்டு சூறாவளியாக இருக்கலாம், அல்லது அதற்கு பின்னால் வந்த வெள்ளங்களாக இருக்கலாம். அதில் ஏராளமான மக்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு செய்தியை விட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் வந்துடுந்த இறப்பு உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். இதிலிருந்து விடுபடுவதற்கான சில தந்திரோபாயங்களை கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருடைய இந்த நாளை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த ஞாபகமூட்டல் என்பது நிச்சயமாக கிராமிய மட்டங்களில் அனர்த்த முகாமைத்துவ குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அனர்த்த வேளைகளிலேயோ அனர்த்தங்களை குறைப்பதற்கோ அவர்களால் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மௌலவி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நாங்கள் 3 கோடிக்கு மேற்பட்ட காசை நாங்கள் அறவிட்டு நிவாரணத்துக்காக மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் இது கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இதே போன்று எங்களுடைய பிரதேசங்களில் அனர்த்த பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக சில தந்திரோபாயங்களை கையாண்டு அதற்கான முன்னாயத்தங்களை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த விடயத்தில் நாங்கள் தவறு விடுகின்ற பட்சத்தில் எங்களுடைய அழிவுகள் என்பது அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சுனாமிக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக, அதாவது 2017ஆம் ஆண்டு இலங்கை வந்துவிட்டு அதிகமாக பாதிக்கப்படுகின்ற பட்டியலில் 10 நாடுகள் பட்டியலில் எங்களுடைய இலங்கை 2வது இடத்துக்கு வந்திருக்கிறது. அதே போன்று கடந்த 5 ஆண்டுகளிலே தொடர்ச்சியாக அதே நிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அனர்த்த பாதுகாப்பு என்ற விடயத்தில் நாங்கள் பின்னோக்கி இருக்கிறோம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நான் பதிவாக்க விரும்புகின்றேன். ஆகவே இந்த டைம்லே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், சகல இந்த பள்ளிவாசல்கள் நான் நினைக்கிறேன் அனைத்து 51 பள்ளி இருக்கின்றது. அதே போல சமூக மட்ட அமைப்புகள் இருக்கிறது. இவர்கள் ஊடாக எங்களுடைய பிரதேசங்களிலே அனர்த்த விடயங்களை கையாள்வதற்கான சில தந்திரோபாயங்களை முன்னெடுப்பமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இழப்புகளை நாங்கள் குறைக்கலாம். எங்களுடைய மௌலவியர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது இன்றைக்கு தென் மாகாணமாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், அதே போல நுவரெலியா மாவட்டமாக இருக்கலாம், இந்த பகுதிகளில் அதிகமான இழப்புகளை கொண்டு வந்ததுக்கு பிரதான காரணம் ஒரு இயற்கை என்பதை விட மனிதர்களுடைய செயற்பாடு. நாங்கள் எல்லாத்தையும் செய்துவிட்டு இயற்கையிலே நாங்கள் கொண்டு போய் பறைசாற்றுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களில் அதிகமான வெள்ளானர்த்த கல்லோயா ஆற்றிலே வருகின்ற வெள்ளானர்த்தங்கள் அல்லது அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கின்ற போது எங்களுடைய பிரதேசங்களில் ஏற்படுகின்ற வெள்ள அனர்த்தங்களை நாங்கள் இதை ஒரு இயற்கையான ஒரு அனர்த்தம் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இயற்கை அல்ல, இயற்கைக்கு மாறான விடயங்கள். உண்மையாகவே சாதாரணமாக ஒரு பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிப்பதாக இருந்தால் 5 மில்லியன் ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆனால் கடந்த இன்றைக்கு 2 வருடத்துக்கு முன்னர் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அறிவித்திருந்தார் 1.2 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது என்று. காரணம் இந்த எங்களுடைய மனிதர்களுடைய செயற்பாடு. இயற்கையை சரியாக பயன்படுத்துவதில்லை, வளங்களை சரியாக பயன்படுத்துவதில்லை, கழிவுகளை ஏராளமாக நாங்கள் வெளியிடந்த சுற்றுச்சூழலோடு சேர்க்கின்ற பொழுது இந்த சூழல் மாசடைகின்றது. அது மாத்திரமல்லாமல் சூழலை பாதுகாப்பதற்கான தந்திரோபாயங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்று இந்த அனர்த்தத்துக்கு வழிகோலி இருக்கிறதே ஒழிய நாங்கள் இயற்கையாக வருகின்றது என்ற ஒரு கோட்பாடு இருந்தாலும் இதற்கு மிக பிரதானமானது மனிதர்கள் என்ற ஒரு கோஷம் இருக்கிறது என்ற விடயத்தை இந்த இடத்திலே பதிவாக்கி, உண்மையிலேயே நாங்கள் எதிர்காலத்திலே எங்களுடைய சமூகம் ஒரு அனர்த்தத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு பொதுமக்கள் மத்தியிலும் அல்லது கிராமிய மட்டத்திலும் நாங்கள் இந்த அனர்த்த முகாமைத்துவ செயற்பாடுகளை கொண்டு செல்வதற்கு எங்களுடைய இந்த அமைப்புகள், குறிப்பாக அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது மஜ்லிஸ் சூறாவாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய பிரதேச அரச திணைக்களங்கள் பிரதேச செயலகங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கின்றது, பிரதேச செயலகங்கள் அர்ப்பணிக்கின்றது. அவர்களோடு இணைந்து நாங்கள் செயற்படுத்த வேண்டும். ஆனால் அரசாங்கம் அந்த வேலைகளை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கினால் அதனூடாக நாங்கள் அனர்த்தத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் சமூக பங்களிப்புங்கிறது மிக முக்கியமானது. ஆனால் எல்லாவற்றையும் நாங்கள் நிதியோடு தொடர்படுத்தி கொண்டிருந்தால்
நிச்சயமாக நாங்கள் அனர்த்தத்தை ஒழிக்க, அதாவது கட்டுப்படுத்த அல்லது அனர்த்தத்தை குறைப்பதற்கு முடியாத ஒரு காரியமாக அமையும். ஆகவே இந்த விஷயத்திலே கூடுதலான அக்கறையோடு எங்களுடைய சமூகத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் இந்த தினத்திலே ஒன்று என்னுடைய மனநிலையிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு, இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கும் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய எங்களுடைய நிர்வாகத்தினர்களுக்கும் அதே போன்று இந்த ஊர் மக்களுக்கு, எங்களுடைய இந்த நிர்வாகத்தினர்களுக்கு, எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபரின் சார்பிலும் எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களுடைய சார்பிலும் நாங்கள் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி எங்களது கௌரவ பணிப்பாளர் அவர்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் துஆ பிரார்த்தனை ஆரம்பமாகும். உண்மையிலே சொல்லப்பட்ட பிரகாரம் சகல விடயங்களுக்கும் மொத்தமாக நாங்கள் துஆ செய்வதோடு இந்த நிகழ்வுகளின் போது உதவி செய்த இந்த மக்களுக்காக வேண்டியும், விசேடமாக சம்மாந்துறை மக்களுக்காக வேண்டியும், அதனுடைய பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஏனைய பொதுமக்கள், நிறுவனங்கள் அனைத்துக்காக வேண்டியும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் துஆக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். துஆவுடைய முக்கியமான குறிக்கோள், நாங்கள் துஆ கபூலாகும் என்ற உறுதியான எண்ணத்தோடு மன நிறைவோடு நாங்கள் துஆவுக்கு இன்ஷா அல்லாஹ் கையேந்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த துஆவை உடனடியாக ஒப்புக்கொள்வான், அல்லது சற்று தாமதித்து ஒப்புக்கொள்வான், அல்லது இதனுடைய பிரதிபலனை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்குவான். அந்த நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் அனைவர்களும் நெருங்கி உட்கார்ந்து இந்த துஆ பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்வோம். கொஞ்சம் நெருங்கி வாங்க, இன்ஷா அல்லாஹ் இடையில்லாம கொஞ்சம் நெருங்கி வாங்க. آمين. الحمد لله رب العالمين. أن يوافي نعمه ويكافئ مزيدا فنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اجعل توفيق رفيقنا والصراط المستقيم طريقنا. اللهم اصلنا عاقبتنا في امور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. توفنا مسلمين والحقنا بالصالحين. توفنا مسلمين والحقنا بالصالحين. توفنا مسلمين والحقنا بالصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم صل على محمد. اللهم صل على محمد. اللهم صل على محمد. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. إياك نعبد وإياك نستعين. يهدنا الصراط المستقيم. يهدنا الصراط المستقيم. يهدنا الصراط المستقيم. يا الله கிருபையுடையவனே, இரக்கமுடையவனே, புனிதமான ஜும்மாவுடைய நாளையிலே உன்னிடத்திலே நாங்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், நீ எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரப்பாக இருக்கிறாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னை தவிர நாங்கள் யாரிடமும் கேட்க முடியாது. யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் இரக்கமான உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீரூட்டி வளர்த்த எங்களுடைய தாய் தந்தையர்களை விட 70 மடங்கு எங்களோடு இரக்கமுடைய ரப்பாக இருக்கிறாய். யா அல்லாஹ், உன்னுடைய இரக்கத்துக்கு எதுவுமே நிகராக முடியாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் அனைவர்களும் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு உன்னிடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இன்று ஜும்மாவுடைய நாளையிலே ஒரு சிலர்கள் நோன்பாளிகளாக இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், உனது கலாமை ஓதிவிட்டு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், ஜும்மாவுடைய நாளையிலே சுன்னத்தான விடயங்களை நிறைவு செய்துவிட்டு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், அதிகமான தர்மங்களை செய்துவிட்டு உன்னிடத்திலே உதவி தேடி கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இரக்கமுடைய ரப்பாக இருக்கிறாய். யா அல்லாஹ், நீயே மாலிக்கில் முல்காக இருக்கிறாய். யா அல்லாஹ், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், நீயே உயிரை கொடுக்கக்கூடியவன், உயிரை எடுக்கக்கூடியவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனது அனுமதி இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவுமே நடக்க முடியாது. யா அல்லாஹ், ஒரு காய்ந்த மரத்திலே மிக வேகமாக காற்று வீசுகின்ற போது ஒரு காய்ந்த இலை
உதிர்ந்து விழுகின்றதென்றாலும் அதற்கும் ஒன்று அனுமதி இல்லாமல் அந்த இலை உதிர முடியாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை விட்டு 21 வருடங்களுக்கு முன்னால் சுனாமி என்ற பெயரிலே உனது அடியார்களுடைய உயிர்களை நீயே கைப்பற்றியிருக்கிறாய். யா அல்லாஹ், அதை நாங்கள் அனர்த்தங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எப்படியாவது உன்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், ஷஹீதுகளாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், மௌத்தை சுவைத்தவர்களாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், இன்று 21 வருடங்களை யா அல்லாஹ் நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டு அதே நாளிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த சுனாமி அலையிலே சென்ற எல்லா உயிர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறாய். யா அல்லாஹ், உடைமைகளை இழந்தார்கள். யா அல்லாஹ், உயிர்களை இழந்தார்கள். யா அல்லாஹ், தாய் தந்தையர்களை இழந்தார்கள். யா அல்லாஹ், சகோதரர்களை இழந்தார்கள். யா அல்லாஹ், மண்ணை இழந்தார்கள். யா அல்லாஹ், நீ கைப்பற்றி இருக்கிறாய். யா அல்லாஹ், கிருபை உடையவனே, அனைவர்களையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக, நல்லவர்களாக நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த ஆயிரக்கணக்கான மக்களை யா அல்லாஹ் அடக்கம் செய்வதற்கு யா அல்லாஹ் இந்த சம்மாந்துறை மண் யா அல்லாஹ் இடத்தை கொடுத்தது. யா அல்லாஹ், அதுவும் நீயே எங்களுக்கு தந்தது. யா அல்லாஹ், அவர்களை நாங்கள் அடக்கம் செய்தோம். யா அல்லாஹ், இந்த மக்கள் ஆக்கினார்கள், சமைத்தார்கள், நீர் கொடுத்தார்கள், ஆடை கொடுத்தார்கள், அடக்க இடம் கொடுத்தார்கள், கபன் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், குளிப்பாட்டினார்கள். அந்த உதவி செய்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக, அவர்களுடைய சக்கராத்துடைய வருத்தத்தை இலகுவாக்குவாயாக. யா அல்லாஹ், இரக்கமுடைய ரஹ்மானே, எத்தனை பேர்களை நாங்கள் இழந்து விட்டோம். உதவி செய்தவர்களும் மன்னரையிலே இருக்கிறார்கள். யா அல்லாஹ், உதவி செய்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக, அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அடிக்கடி அனர்த்தங்களிலே யா அல்லாஹ் எல்லா மக்களும் எல்லா மத மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சென்ற ஆண்டிலே நாங்கள் ஹாபிஸ்களை, உலமாக்களை, பொதுமக்களை நாங்கள் இழந்தோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களது மாவடி பள்ளி அந்த வெள்ளத்திலே யா அல்லாஹ் நாங்கள் உயிர்களை இழந்தோம். யா அல்லாஹ், தாலிபுல் உலூம்களை இழந்தோம். யா அல்லாஹ், சொர்க்க மலக்குமார்களுடைய இறக்கையிலே யா அல்லாஹ் வந்த அந்த உலமாக்களை நாங்கள் இழந்தோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கிருபையுடையவனே, அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, அவர்களுடைய பெற்றார்களை பொருந்திக் கொள்வாயாக, அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை நசைவாக்குவாயாக. அந்த ஜனாசாக்களை தேடி அந்த ஜனாசாக்களை கண்டெடுத்து அடக்கம் செய்ய உதவி செய்த எல்லா மக்களுக்கும் பரக்கத் செய்வாயாக, எல்லா வாலிபர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இரக்கமுடைய ரஹ்மானே, அண்மையிலே சூறாவளியிலே எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாகாணங்களிலும் யா அல்லாஹ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். யா அல்லாஹ், கண்டியிலே பாதிக்கப்பட்டார்கள். யா அல்லாஹ், நுவரெலியாவிலே பாதிக்கப்பட்டார்கள். யா அல்லாஹ், ஏனைய ஒவ்வொரு இடங்களிலும் பாதிக்கப்பட்டார்கள். யா அல்லாஹ், கொழும்பிலே பாதிக்கப்பட்டார்கள். யா அல்லாஹ், கரையோரத்திலே பாதிக்கப்பட்டார்கள். யா அல்லாஹ், உயிர்களை இழந்தார்கள். யா அல்லாஹ், படுத்த படுக்கையிலே காலையிலே நாங்கள் எத்தனையோ விடயங்களை கங்கணம் கட்டியவர்களாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். சுபகு தொழுகைக்கு பள்ளிக்கு அவ்வள் ஜமாத்துக்கு செல்ல வேண்டும் என்று தூங்கினார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை. யா அல்லாஹ், இரக்கமுடைய ரஹ்மானே, அவர்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றினாய், உடைமைகளை யா அல்லாஹ் கைப்பற்றினாய், அவர்களுடைய மண்களையும் நீ கைப்பற்றினாய், குடிசைகளையும் கைப்பற்றினாய், மாளிகளையும் கைப்பற்றினாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மௌத்துடைய நேரத்திலும் மௌத்துக்கு பின்னாலும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த இழந்த மக்களை இருந்த மக்கள் விடவில்லை. யா அல்லாஹ், அவர்களுக்கு முடியுமான ஆடைகளை கொடுத்தார்கள், உணவுகளை கொடுத்தார்கள், பால் பக்கெட்டுகளை கொடுத்தார்கள். யா அல்லாஹ், முடியுமான உதவிகளை செய்தார்கள். யா அல்லாஹ், பணத்தை கொடுத்தார்கள், பாசத்தை கொடுத்தார்கள், அவர்களுடைய வீடுகளை சுத்தம் செய்ய சென்றார்கள், கஷ்டப்பட்டார்கள். யா அல்லாஹ், இரக்கமுடைய ரஹ்மானே, நீ மிக கண்ணியமானவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், இரக்கமுடைய ரஹ்மானாக இருக்கிறாய். யா அல்லாஹ், இந்த உதவி செய்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இந்த உதவி செய்த மக்களுடைய விவசாயத்திலே அபிவிருத்தியை கொடுப்பாயாக, தொழிலிலே அபிவிருத்தியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு காரியாலயங்களும்
அயராது பாடுபட்டார்கள். யா அல்லாஹ், பிரதேச செயலகம் வேண்டுமா, பிரதேச சபை வேண்டுமா, பொதுமக்கள் வேண்டுமா, யா அல்லாஹ் நம்பிக்கையாளர் சபை வேண்டுமா, மஜ்லிஸ் சூரா வேண்டுமா, உலமா சபை வேண்டுமா, எல்லா மக்களும் களத்திலே நின்று பாடுபட்டார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, எல்லா ஜமாத்தினர்களையும் பொருந்திக் கொள்வாயாக, எல்லா நிர்வாகிகளையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இரக்கமுடைய ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த துஆ பிரார்த்தனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்கும் பறக்க செய்வாயாக, எல்லா சகோதரர்களுக்கும் பறக்க செய்வாயாக, எங்களுடைய தாய்மார்கள் யுவதிகள் அனைவர்களுக்கும் பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த பேரழிவை ஒரு படிப்பினையாக கொண்டு எங்களது வாழ்க்கையிலே பாரிய மாற்றத்தை கொண்டு வர எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய அழைப்பை ஏற்று சமூகம் அளித்த பிரதேச செயலாளர், பிரதேச தவிசாளர், அதே போன்று பணிப்பாளர், எங்களுடைய கௌரவ அமீர், உலமா பெருமக்கள், நிர்வாகிகள், நம்பிக்கையாளர்கள் அனைவர்களுக்கும் பறக்க செய்வாயாக, அருள் புரிவாயாக. இறுதி வரைக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட எங்களுடைய எல்லா மக்களுக்கும் பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் இரக்கமுடைய ரஹ்மானே, கண்ணியமான உலமா பெருமக்களுக்கு பறக்க செய்வாயாக. யா அல்லாஹ் தேவையான புத்திமைகள் தேவையான நேரங்களிலே எங்களுக்கு சொல்லக்கூடிய கண்ணியமான மனமான இமாம்களுக்கு உலமாக்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அவர்களுடைய குடும்பங்களிலே பறக்கத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இரக்கமுடைய ரஹ்மானே, இந்த துஆவை கபூல் செய்வாயாக. ஹாஜிகள் இருக்கிறார்கள், காபாவை தரிசித்தவர்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், நலம் விரும்பிகள் இருக்கிறார்கள், சதக்காக்களை தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உனக்காக வேண்டி, உன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். எங்களது தாய்மார்கள் இந்த துஆவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் இரக்கமுடைய ரஹ்மானே, இந்த துஆவை நீ கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவை தட்டிவிடாமல் கபூல் செய்து நாங்கள் அனைவர்களும் மரணிக்கின்ற போது கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா 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 آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم. எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று சமூகம் அளித்த கௌரவ பிரதேச செயலாளர், அதே போன்று கௌரவ பணிப்பாளர், கௌரவ தவிசாளர், கௌரவ அமீர், நம்பிக்கையாளர் சபை உறுப்பினர்கள், பள்ளி நிர்வாகிகள், ஜமாத்தினர்கள், இந்த குத்பா பிரசங்கத்தில் சமூகம் அளித்தவர்கள், எங்களை கண்ணியத்துக்குரிய ஹத்தீப், இமாம், மாசின் அனைவர்களுக்கும் மனமார்ந்த பூரணமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசலுக்காக ஆடு, கோழி உள்ளன. ஆடு, கோழி தேவைப்பட்டவர்கள் விளைவிக்கு பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும்.